ஆசிரியர்களுக்கு வணக்கம். நாம் இன்றைக்கி சைக்காலஜியில் ஒரு முக்கியமான பார்ட்டுக்கு வந்திருக்கோம். அதாவது ஒவ்வொரு யூனிட்டில் இருக்க முக்கியமான விஷயத்தை மட்டும் தொகுத்து கொடுத்துருக்கேன். இது ரொம்ப இம்பார்ட்டன்னே சொல்லலாம். நீங்கள் சைக்காலஜியில் மற்றது இதெல்லாம் படிக்கிறீங்களோ படிக்கலையோ எனக்கு தெரியாது. பட் நான் கொடுக்குற இந்த நோட்ஸை நீங்கள் கண்டிப்பாக படித்து தான் ஆகணும். இதிலேருந்து கொஷின் வரலன்னா எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்கிட்ட கண்டிப்பாக கேட்கலாம் நீங்கள். சரிங்களா? ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் மட்டும்தான் உங்களுக்கு தொகுத்து கொடுத்துருக்கேன். அதிகமாக இருக்காது. ஒவ்வொரு யூனிட்லேயும் செலக்டிவாக இருக்கிறதுனால இதை நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சு கண்டிப்பாக படித்து தான் ஆகணும். சரிங்களா? பார்ட் 1 வீடியோ முடிச்சதுக்கு அப்புறமா இந்த பார்ட் 2 பாருங்கள். அதாவது நம்ம சைக்காலஜியில் இம்பார்ட்டன்ட் டாபிக் முடிச்சதுக்கப்புறம் யூனிட் வைஸ்க்கு வாங்க. சரிங்களா? அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்லணும். அது அப்டேட்னே சொல்லலாம். இது வரைக்கும் நம்ம சேனலில் தமிழ், இங்கிலீஷ், சைக்காலஜி இது மூணுத்தில் என்னென்ன பார்த்துருக்கோமோ அது எல்லாத்தையும் நம்ம ஃபுல் டெஸ்ட் வைக்க போகிறோம். டெஸ்ட்டு எப்படி மேம் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி நோட்டில் தான் எழுதுவோம். அதாவது நம்ம டெட் எக்ஸாமுக்குனே தனியாக நோட் போட்டு ஒவ்வொரு நாளும் வைக்கிற டெஸ்ட்டை நம்ம அந்த நோட்டில் தான் எழுதிட்டு இருந்தோம். பட் இப்போ எழுத போகிற டெஸ்ட்டு நோட்டில் கிடையாது, ஓஎம்ஆர் ஷீட்டில். சரிங்களா? நான் உங்களுக்கு ஓஎம்ஆர் ஷீட் லிங்க் தரேன். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எழுத போகிற டெஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதோட பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கேளுங்க. போர்ஷன் என்ன அப்படின்னு கேட்டால், நம்ம 21 டேஸ் சேலஞ்ச் ஒன்று வச்சுருந்துருப்போம். அதில் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாமே கவர் ஆகிருந்துருக்கும். ஒவ்வொரு டாபிக் முடித்ததும் நம்ம டெஸ்ட் வச்சுருந்துருப்போம். அப்போவே அது ஃபுல்லாக கவர் ஆகும். ப்ளஸ் அது கூட நாம் நடத்தின இன்னும் ஒரு சில வீடியோஸ்லாம் கவர் ஆகும். அதாவது தமிழ், இங்கிலீஷ், சைக்காலஜி அந்த வீடியோஸையும் தொகுத்து நான் பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். சரிங்களா? இந்த 2 பிளேலிஸ்ட்டை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. சண்டே உங்களுக்கு டெஸ்ட் இருக்குது. இந்த 2 பிளேலிஸ்ட்டில் இருக்கிற வீடியோஸை நல்லா பார்த்துட்டு அதுலேயே டெஸ்ட் கொஷினும் இருக்கும், டெஸ்ட் எழுதிக்கோங்க. இதோட ஹோல் டெஸ்ட்டு சண்டே அன்னைக்கு நம்ம வைக்க போகிறோம். ஓஎம்ஆர் ஷீட்டில் கொஷின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஷின்ஸ் எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான். சரிங்களா? நாம் எடுக்கிற கொஷின் ஒன்று கூட கிடையாது. ப்ரீவியஸ் இயர் கொஷினில், அதாவது நம்ம எந்த டாபிக் நீங்கள் இப்போ படிக்க போகிறீங்களோ, எந்த டாபிக் நான் நடத்தி உங்களுக்கு டெஸ்ட்டு வச்சுருக்கணும், அந்த டாப்பிக்லேருந்து ப்ரீவியஸ் இயர் கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத அப்படியே நான் உங்களுக்கு எடுத்து காமிக்க போகிறேன். அதாவது அப்படியே கட் பண்ணி உங்களுக்கு காமிக்க போகிறேன். அந்த கொஷினை தான் நீங்கள் டெஸ்ட் எழுத போகிறீங்க. சரிங்களா? அப்போ தான் உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் வரும். எதுக்கு இந்த மாதிரி ஒரு டெஸ்ட்டு நம்ம எழுத போகிறோன்னா, நீங்கள் கம்ப்ளீட் பண்ண ஒவ்வொரு டாப்பிக்லேருந்தும் எப்படி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, எப்படியெல்லாம் கொஷின்ஸ் வரும் அப்படின்ற ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் கிடைக்கும். நீங்கள் ஒரு சின்ன சின்ன டெஸ்ட்டு எழுதிருப்பீங்க இல்லைங்களா நம்ம சேனலில். அந்த சின்ன சின்ன டெஸ்ட்டில் நம்ம 20 மார்க் வச்சுருப்போம், 50 மார்க் வச்சுருப்போம், 15 மார்க்குக்கு வச்சுருப்போம். இந்த சின்ன சின்ன டாஸ்க்கு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் வரும் இல்லைங்களா? இதை ஹோல் டெஸ்ட் எழுதும்போது இன்னுமே கொஞ்சம் அதிகமாகும். ப்ளஸ் இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. என்னென்னா, நீங்கள் எந்த இடத்துல ட்ராபேக் ஆகுறீங்க, எந்த டாபிக் உங்களுக்கு மறக்குது அப்படின்றத முன்னாடியே தெரிஞ்சு, ஏன்னா எக்ஸாமுக்கு இன்னும் 1 மாதம் தான் இருக்குது. நீங்கள் சண்டே டெஸ்ட் எழுதுறது மூலமாக உங்களோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும். ப்ளஸ் நீங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டில் டெஸ்ட் எழுதுறதுனால ஒரு மாடல் ஸ்பெஷல் டெட்டை முன்னாடியே எழுதுகிற ஃபீலும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த டெஸ்ட்டை தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்காக தான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து, ஏன்னா இதில் ரொம்ப ஒர்க் அதிகம். இப்போ திருக்குறள் அப்படின்னு எடுத்துட்டா, திருக்குறள் அணிகள்லேருந்து கொஷின் கேட்டிருப்பாங்க, திருக்குறள் அந்த பாடல் வரிகள்லேருந்து கொஷின் கேட்டிருப்பாங்க, திருக்குறள் பொருள்லேருந்து கொஷின் கேட்டிருந்திருப்பாங்க. இதெல்லாம் நான் ஆல்ரெடி உங்களுக்கு டீச் பண்ணி எப்படி கொஷின்ஸ் வரும்னு சொல்லியிருந்திருப்பேன். ஜஸ்ட்டு நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து படிச்சுட்டு அப்படியே நீங்கள் டெஸ்ட்டை அட்டன் பண்ணுறது தான் உங்களோட வேலை. பட் நான் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் அதை எப்படிலாம் கேட்டிருக்காங்கன்றதை கேதர் பண்ணி அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு டெஸ்ட் வீடியோவாக கொடுக்க போகிறேன். இதே மாதிரி தான் தமிழ்லேயும், இங்கிலீஷ்லேயும், சைக்காலஜிலையும். சரிங்களா? அதனால தான் சொல்கிறேன், கம்மிங் சண்டே ஈவினிங் இந்த டெஸ்ட் இருக்கும். கம்மிங் சண்டே ஈவினிங் நடக்கிற இந்த டெஸ்ட்டை தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்க. இது ஒரு மாடல் டெஸ்ட்னே சொல்லலாம். போர்ஷன் என்ன, உங்களுக்கு அந்த 21 டேஸ் சேலஞ்சுக்கான வீடியோ இருக்கும், பிளேலிஸ்ட்டில் இருக்கும். அது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. ஆல்ரெடி நம்ம நிறைய டெஸ்ட் எழுதிட்டோம், அதனால் அது உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அது நீங்கள் பார்த்தீங்கன்னாவே போதும். செகண்ட் அந்த சேலஞ்சுக்கு அப்புறம் நம்ம எழுதின கிளாஸஸ், அதாவது தமிழ், இங்கிலீஷ், சைக்காலஜி அந்த கிளாஸஸை தொகுத்து இன்னொரு பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன். இது கூட ஓஎம்ஆர் ஷீட்டோட லிங்க்கும் உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேன். அதையும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ கிளாஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு யூனிட் கல்வி உளவியலின் தன்மை, அதுதான் பார்க்க போகிறோம். கல்வி உளவியலின் தன்மை. இதில் உளவியல் இது ஒரு டைம் கேட்டிருக்காங்க. சைக்கி அப்படின்னா என்ன, அதுக்கு மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் அது எந்த மொழி சொல் அப்படின்றது தெரியணும். உளவியல் அப்படின்ற சொல்லுக்கு கிரேக்க மொழியோட சைக்கி, அதாவது உயிர், ஆன்மா அப்படின்றது தான் அதுக்கான மீனிங்காக வருது. அது மட்டும் இல்லாமல் லோக்கஸ்னா இயல், ஆராய்ச்சி அப்படின்ற மீனிங் கொடுக்குறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு முதல் உளவியல் நூல் டி அனிமா. ஆக்சுவலாக இதை எழுதினது அரிஸ்டாட்டில். இந்த டி அனிமா அப்படின்றதுக்கு என்ன மீனிங்னா,
ஆன் த சோல், SOUL, அதாவது ஆன்மாவை பற்றி அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு எழுதின உளவியல் நூல் எதுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா அரிஸ்டாட்டிலோட ஆன் த சோல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், பட் நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபஸ்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் உளவியல்னா என்ன, நம்ம என்னென்ன படிக்க போகிறோம் அப்படின்றத தான் தொகுத்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த கெஸ்டால்ட் அப்படின்றது ஒரு ஜெர்மன் வார்த்தை அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு அர்த்தம் என்னென்னா உருவம்னு சொல்லலாம், வடிவம்னு சொல்லலாம், முழுமைன்னு சொல்லலாம். இந்த வார்த்தையை ஃபஸ்ட்டு எந்த வருஷம் பயன்படுத்தினாங்கன்னா 1912. இதை முதல்ல பயன்படுத்தினவங்க, அதாவது கெஸ்டால்ட் அப்படின்ற அந்த வார்த்தையை முதல்ல பயன்படுத்தினவங்க யாருன்னா வான் இயன்பர்ல். சரிங்களா? வான் இயன்பர்ல். இந்த பேரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். கேள்வி எப்படி கேட்பாங்கன்னா, மனிதனின் மனதை ஆறாக பிரித்து அதன் செயல்பாடுகளை ஆராய்ந்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா சிக்மண்ட் பிராய்டு. சரிங்களா? அதே போல் பியாஜேன்னு ரொம்ப இம்பார்ட்டன்ட். குழந்தைகளுக்கு அறிவு வளர்ச்சி அடிப்படையில் 4 நிலைகளாக பிரித்தாங்க. இதை நம்ம பியாஜேவோடது தனியாகவே ஒரு கிளாஸ் பார்த்துருப்போம் டீட்டெயிலாக. சரிங்களா? குழந்தைகளை அவங்களோட அறிவு வளர்ச்சியின் அடிப்படையில் அவங்களுக்கு எந்தளவுக்கு அறிவு வளர்ச்சி இருக்குது அப்படின்றத பொறுத்து 4 நிலைகளாக பிரித்தாங்க. இது ஆல்ரெடி நம்ம டீட்டெயிலாக பார்த்துருந்துருப்போம். 0 to 2 வயசு, 2 to 7 வயசு, 7 to 12 வயசு, 12 வயசுக்கு மேலே. இந்த பருப்பொருள் நிலை, கருத்தியல் நிலை அப்படிலாம் படிச்சிருப்போம் இல்லைங்களா? இந்த கிளாஸை நம்ம டீட்டெயிலாக பார்த்துருப்போம், அதனால தான் இங்கே சொல்லலை. பட் இந்த வயசு இம்பார்ட்டன்ட், அதனால் அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கால்டனோடது உளவியலின் வினாவரிசை முறையை பயன்படுத்தியவர். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். உளவியலில் வினாவரிசை முறையை முதலில் பயன்படுத்தியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யாருன்னா பிரான்சிஸ் கால்டன். சரிங்களா? இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் இதில் இருக்கிற ஒவ்வொன்றுமே இம்பார்ட்டன்ட் தாங்க. ஏன்னா ஆல்ரெடி எது ரொம்ப இம்பார்ட்டனோ அதை தான் நான் உங்களுக்கு சுருக்கி கொடுத்துருக்கேன். இதிலேருந்து எதையுமே நீங்கள் ஒமிட் பண்ணிடாதீங்க, ஒரு லைனை கூட ஒமிட் பண்ணிடாதீங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், ப்ரீவியஸ் இயர் கொஷினில் அவங்க அடிக்கடி கேட்டதை தான் நான் இங்கேயும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஒரு 400 பேஜ் இருக்கிற புக்கை எந்த அளவுக்கு தொகுத்து கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸாக கொடுத்துருக்கேன். அதனால் இது எதையுமே ஒமிட் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட்டு கோல்ஸ்னிக் மனித வளர்ச்சியின் பருவங்களை 9 பருவங்களாக வகைப்படுத்தியவர். சரிங்களா? அதாவது மனித வளர்ச்சியோட பருவங்களை 9 ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி பிரித்தவர் யாருன்னா கோல்ஸ்னிக். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் அண்ட் ஹைப் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் என்னோட உழைப்புக்கான அங்கீகாரம். நெக்ஸ்ட்டு சூழ்நிலைவாதிகள் அப்படின்னு யாரை சொல்கிறாங்கன்னா பானட் மற்றும் வாட்சன். அதிகமாக நமக்கு இவரோட நேமை கேட்கறது கிடையாது. சரிங்களா? அதிகமாக சூழ்நிலைவாதிகள்னு கேட்குறது யாராக இருக்குன்னா வாட்சன் நேமை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு உளவியல் ஆய்வகம் எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஜெர்மனியில் லிப்சிக் நகரில் 1879ஆம் ஆண்டு வில்ஹெம் உண்ட் அப்படின்றவரால் ஏற்படுத்தப்பட்டது தான் முதல் உளவியல் ஆய்வகம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வெக்ஸ்லர் வயது வந்தோருக்கான நுண்ணறிவு அளவுகோலை உருவாக்கியவர். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வயது வந்தோருக்கான நுண்ணறிவு அளவுகோலை உருவாக்கியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வெக்ஸ்லர். உளவியலில் சில முறைகள் இருக்குது. இந்த முறைகள் எல்லாத்தையுமே நம்ம ஆல்ரெடி டெஸ்ட்டு எழுதியிருக்கோம். ஒவ்வொரு முறையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு டெஸ்ட்டு வச்சுருக்கேன். அந்த வீடியோவை ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நோட்ஸ் எடுத்து வச்சுருப்பீங்க, அதை ஒரு கிளான்ஸ் படிச்சுக்கோங்க. ஏன்னா அகநோக்கு முறை, உற்றுநோக்கு முறை, வாழ்க்கை துணுக்கு முறை, பரிசோதனை முறை, ஏன்னா இந்த ஒவ்வொரு முறைக்கும் உங்களுக்கு மீனிங் தெரிஞ்சிருக்கணும். அகநோக்கு முறை, உற்றுநோக்கல் முறை, வாழ்க்கை துணுக்கு முறை, ஆக்சுவலாக இந்த பரிசோதனை முறை இங்கே வரும். சரிங்களா? பரிசோதனை முறை இது ஒரு முறை இருக்குது, பரிசோதனை முறை. இந்த பரிசோதனை முறைக்கு இன்னொரு பேர் என்னென்னா கட்டுப்பாட்டுக்குட்பட்ட உற்றுநோக்கல். இதை கொஷினில் எப்படி கேட்பாங்கன்னா கட்டுப்பாட்டுக்குட்பட்ட உற்றுநோக்கல் முறை எவற்றை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, அதாவது எந்த உளவியல் முறைகளை குறிக்கிறது அப்படின்னு கேட்டுட்டு வளர்ச்சி ஆய்வு முறையா, அகநோக்கு முறையா, உற்றுநோக்கல் முறையா, பரிசோதனை முறையான்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அது பரிசோதனை முறை. அப்போ பரிசோதனை முறைக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லலாம்னா கட்டுப்பாட்டுக்குட்பட்ட உற்றுநோக்கல். இதுக்கெல்லாம் மீனிங் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஏன்னா ஆல்ரெடி நம்ம கிளாஸ் பார்த்துருக்கோம் இல்லைங்களா? அதுதான் இது ஃபஸ்ட்டு யூனிட்டில் இம்பார்ட்டன்ட் அப்படின்றதுனால தான் இங்கே கொடுத்துருக்கேன். அடுத்து வளர்ச்சி ஆய்வு முறை, தனியால் ஆய்வு முறை, கீழே இருக்கு பாருங்கள் வினா வரிசை முறை, வேற்றுமை முறை. இதில் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டியது எதுனா அகநோக்கு முறை தெரியணும், உற்றுநோக்கல் முறை தெரியணும், பரிசோதனை முறை தெரியணும், தனியால் ஆய்வு முறை தெரியணும். அதுதான் கேஸ் ஸ்டடி நாம் பண்ணியிருப்போம். பிஎட் பண்ணக்குள்ளே ஒரு ஸ்டூடெண்ட்டை கேஸ் ஸ்டடி பண்ணியிருப்போம் இல்லைங்களா? அதுதான். சரிங்களா? அடுத்தது வினா வரிசை முறை. இதெல்லாம் நமக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு
ஹெச்.சி. லின்க்ரேன் இவரோட கருத்துப்படி கல்வி உளவியலின் பாடப்பொருட்கள் கற்றல் கற்பித்தல் என்னும் செயல்பாட்டின் 5 முக்கிய கூறுகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த 5 முக்கிய கூறுகள் நமக்கு தெரியணும். ஏன்னா இதை 5மே கொடுத்துட்டு இதை சரியாக மேட்ச் பண்ணுங்க மீன்ஸ் வரிசைப்படி எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. எப்படின்னா அதாவது இந்த லின்க்ரேன் கல்வி உளவியலில் இந்த கற்றல் கற்பித்தல் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இந்த கற்றல் கற்பித்தலில் 5 முக்கிய கூறுகள் இருக்குது, 5 விஷயம் கண்டிப்பாக தேவை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அது 5 விஷயம் என்னென்னா கற்பவர் இருக்கணும், கற்கும் முறைகள் அது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும், கற்கும் அனுபவங்கள் அது வேணும், அப்புறம் கற்கும் சூழ்நிலைகள், அப்புறம் கற்பிப்பவர். இது 5ம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் ஒரு விஷயம் குறைஞ்சாலும் அங்கே கற்றல் முழுமை அடையாது அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறாங்க? ஹெச்.சி. லின்க்ரேன். சரிங்களா? அப்போ இவரோட இந்த 5 முக்கிய கூறுகளை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இது சொன்னது யாருன்றதும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாங்களா? இதோட ஃபஸ்ட் யூனிட் முடியுது. சரிங்களா? இதோட ஃபஸ்ட் யூனிட் முடியுது. செகண்ட் யூனிட் பார்க்க போகிறோம். இந்த ஃபஸ்ட் யூனிட்டில் நான் உங்ககிட்ட சொல்லாதது என்னதுன்னா, இந்த உளவியல் அறிஞர்களை பற்றி அவங்களோட கோட்பாடுகளை பற்றி சொல்லியிருப்பாங்க. இது ஆல்ரெடி உங்களுக்கு ஷார்ட்கட்டோட நோட்ஸ் போட்டுட்டதுனால நான் உங்களுக்கு சொல்லலை. நம்ம பார்ட் 1 பார்த்தோம் இல்லைங்களா, அதுலேயும் இதில் கவர் ஆகிடும். வெப்பர் அப்படின்றவர் உளவியல் பரிசோதனைக்கு வித்திட்டவர் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா. அதே மாதிரி ஃப்ரென்சர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். உள இயற்பியல் அப்படின்ற நூலை ஏற்றினவங்க இவர் தான் அப்படின்றத பார்த்துருப்போம். அதே மாதிரி கால்டன் புள்ளியின் அடிப்படையில் தனிநபர் வேறுபாடுகளை அளவிட்ட கேட்டல் தனிநபர் வேறுபாடுகளை உளவியல் சோதனைகளின் மூலம் அளவிட்டவர். மெஸ்மர் மருத்துவ உளவியல் முறைகள். பியாஜே அறிவார்ந்த உளவியல் கோட்பாடு. சிக்மண்ட் ஃப்ராய்டு உளப்பகுப்பாய்வு கோட்பாடு. ஆல்ஃபர்ட் ஃபீனே நுண்ணறிவு சோதனைகள். ஸ்கின்னர் கருவிசார் ஆக்க நிலையுறுத்தம். இது எல்லாமே நான் உங்களுக்கு ஷார்ட்கட்டோட வீடியோ போட்டிருக்கேன். ப்ளஸ் பார்ட் 1லேயும் இதோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்லாம் வந்திருக்கும். அதனால தான் அது நான் உங்களுக்கு இங்கே கொடுக்கல. ஸோ யூனிட் 1ல் அது ஒன்று இருக்குது. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, வகுப்பறை ஆசிரியருக்கு கல்வி உளவியலின் அறிவு தேவைப்படுவதற்கான காரணங்கள் அப்படின்னு இருக்கும். இது நாம் ஆல்ரெடி ஒரு வீடியோ பார்த்துருக்கோம். ஆசிரியர்களோட உளவியலை சோதித்தறிய எந்த மாதிரி கேள்விகள் கேட்பாங்க அப்படின்றது தனியாகவே உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டு டெஸ்ட்டும் முடிச்சிட்டோம். சரிங்களா? இப்போ கொடுத்துருக்கிற பாயிண்ட், அதாவது யூனிட் 1ல் கொடுத்துருக்கிற பாயிண்ட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம யூனிட் 2 பார்க்கலாம். இப்போ யூனிட் 2 மனித வளர்ச்சியும் மேம்பாடும். இந்த யூனிட்டோட ஸ்பெஷல் என்னென்னா, வளர்ச்சி முதிர்ச்சி அப்படின்னு 2 வார்த்தை கொடுத்துருப்பாங்க. வளர்ச்சினா என்ன, முதிர்ச்சினா என்னன்றது நமக்கு தெரியணும். இதை பேஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு எப்படி அவங்க கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்றத பற்றிலாம் இதில் வரும். இதில் சில முக்கிய வரையறைகள் தத்துவங்கள் இருக்குது. உயிரியின் செயல்பாட்டு தரமே மேம்பாடு ஆகும். மேம்பாடு என்றால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, உயிரியின் செயல்பாட்டு தரமே மேம்பாடு ஆகும். நெக்ஸ்ட்டு வளர்ச்சினா என்னென்னா, ஒரு உயிரி அதாவது ஒரு ஹியூமன் ஆகட்டும் விலங்காகட்டும் படிப்படியாக வளருது இல்லைங்களா, சின்ன குழந்தையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளருது இல்லைங்களா, அதுதான் இங்கே வளர்ச்சின்னு சொல்லி சொல்கிறாங்க. வளர்ச்சியின் அதாவது எடையில் அதிகமாதல், இதுதான் வளர்ச்சின்னு சொல்கிறாங்க. முதிர்ச்சினா என்னென்னா, வளர்ச்சியின் பெருமை எல்லை, வளர்ச்சியோட பெருமை எல்லையை தான் இங்கே முதிர்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மனவெழுச்சி மன உணர்வுகள் மேலோங்கி நிற்கும் நிலை. அதாவது மனவெழுச்சினா என்னென்னா, மன உணர்வுகள், அது அழுகையாகட்டும் சந்தோஷமாகட்டும் துக்கமாகட்டும் இல்லை வியப்பாகட்டும் ஆச்சரியமாகட்டும், இது போல் மன உணர்வுகள் மேலோங்கி நிற்கும் நிலையை தான் மனவெழுச்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு வரையறை பார்க்க போகிறோம். இந்த வரையறையை சொன்னது யாருன்னா மார்க் பேஜ். சரிங்களா? ஒவ்வொரு செயலும் மரபு சூழ்நிலை இவற்றின் விளைவு. எந்த செயலாக வேணாலும் இருக்கட்டும், ஒரு பையன் சாதிக்கிறான்னு வச்சுக்கோங்க, ஸ்டேட் ஃபஸ்ட்டு சாதிக்கிறான்னா அதுக்கு 2 விஷயம், அவனுக்கு மரபும் சூழ்நிலையும், இது ஒரு 2ஓட விளைவு தான் அவன் சாதிச்சதுக்கான விஷயம்னு சொல்லலாம். எப்படின்னா, மரபுனா ஞாபக சக்தி, அவங்க ஜீனில் ஞாபக சக்தி அதிகமாக இருந்துச்சுன்னா அவனால் அது அவனுக்கு பாசிட்டிவாக இருக்குது. ப்ளஸ் சூழ்நிலை, அவனோட என்விரான்மெண்ட்டு, அவங்க அப்பா அம்மா அவனை நல்லா படிக்க வைக்கிறதுக்கு ஊக்கம் கொடுத்துருப்பாங்க. அதே போல் அவங்க டீச்சர்ஸு எல்லாரோட அவங்க சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட்டு அவனை அந்த நிலைமைக்கு கொண்டு போனது. இது 2ம் இல்லைன்னா அந்த பையனால் அந்த இடத்துல ஜெயிச்சிருக்க முடியாது. அப்போ ஒவ்வொரு விளைவும், அதாவது ஒவ்வொரு செயலும் மரபு சூழ்நிலை இவைகளின் விளைவு அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு மனித வளர்ச்சியின் முக்கிய பருவங்கள். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நமக்கு அங்கே பாக்ஸாகவே கொடுத்துருக்காங்க. குழவி பருவம் 0 to 3 வயசு, முன்பிள்ளை பருவம் 3 to 6, பின் பிள்ளை பருவம் 7 to 10, குமரப்பருவம் 11 to 13. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த கிளாஸில் குமரப்பருவம்னா 13 வயசுலேருந்து
19 to 20 அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். 19 கொடுத்தாலும் 20 கொடுத்தாலும் ஆப்ஷனில் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருப்போம். ஆனால் இதை தாண்டி அவங்க முன்குமர பருவம் பின்குமர பருவம்னு இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக கேட்டுட்டாங்கன்னா அதுவும் உங்களுக்கு தெரியணும். சரிங்களா? முன்குமர பருவம்னா 11 to 13. இதுவே பின்குமர பருவம். இதுவே குமரப்பருவம் அப்படின்னா 13 to 15. பின் குமர பருவம்னா 16 to 19. சரிங்களா? அப்போ குமர பருவத்தை 3 வகையாக பிரிக்கலாம். இதை நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எதுனா குழந்தைகளின் 2ஆம் பிறப்பு என்று அழைக்கப்படும் பருவம் எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா குமரப்பருவம். குழந்தைகளின் 2ஆம் பிறப்பு அப்படின்னு சொல்கிறது எதுன்னு கேட்டால் குமரப்பருவம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு முதிர் பருவம் 20 to 50. தளர்வு பருவம் 50 to 60. முதுமை 60 வயதிலிருந்து இறப்பு வரை. இது ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பட் நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக தெரிய வேண்டியது இந்த குமரப்பருவம். நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக தெரிய வேண்டியது பேப்பர் 1க்கு வந்துட்டு குழவி பருவத்திலேருந்து பின்பிள்ளை பருவம் வரைக்கும் கிளியராக தெரியணும். பேப்பர் 2 படிக்கிறவங்களுக்கு குமரப்பருவம் கிளியராக தெரியணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இது ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்னது தான். அடலசன்ஸ் அப்படின்னா அந்த வார்த்தை எதுலேருந்து எடுத்துருக்காங்க அப்படின்றது ஞாபகம் இருக்குங்களா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதை மட்டும் இங்கே கொடுக்கல. அடலசன்ஸ் அப்படின்ற வார்த்தை எந்த மொழி சொல் அப்படின்றத கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இதுக்கு மீனிங் வளருதல். படிப்படியாக சுதந்திரத்துடனும் கட்டுப்பாட்டுடனும் செயற்படுதல் வளர்ச்சியின் அறிகுறி என்று கூறியவர் ஆண்டர்சன். சரிங்களா? இந்த வரையறையை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உண்மை நிலையை அறியாத பருவம் அப்படின்னு எதை சொல்கிறாங்கன்னா குமரப்பருவம். உண்மை நிலையை அறியாத பருவம் குமரப்பருவம். இதோட யூனிட் 2 முடியுது. என்ன மேம் யூனிட் 2 ரொம்ப சின்னதாக இருக்கே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். யூனிட் 2ல் தான் நமக்கு குமரப்பருவம் கவர் ஆகுது. சரிங்களா? நம்ம குமரப்பருவத்தை பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டு, ஏன்னா அந்த குமரப்பருவத்துக்கு மட்டுமே நம்ம ஒரு வீடியோ போட்டு டெஸ்ட் எழுதியிருக்கோம். அதனால தான் அதோட இன்ஃபர்மேஷன் இங்கே கொடுக்கல. நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 5000 பேருக்கு மேலே அதை படிச்சிருக்கீங்க குமரப்பருவத்தை மட்டுமே. சரிங்களா? அதனால தான் இங்கே நான் உங்களுக்கு அதை கொடுக்கல. இந்த செகண்ட் யூனிட் அப்படின்றதுல இம்பார்ட்டன்ட் பார்ட் எது வரும்னா குமரப்பருவத்தை பற்றி தான் வரும். இப்போ யூனிட் 3 பார்க்கலாம். யூனிட் 3 அறிதிறன் வளர்ச்சி. கவனித்தல்னா என்ன அப்படின்றத சிம்பிளாக சொல்லலாம். எப்படின்னா நம்மளோட நினைவு பரப்பில் நம்ம நிறைய விஷயத்த பார்க்குறோம். சரிங்களா? இப்போ நம்ம உட்காந்துருக்கோம்னா நம்ம முன்னாடி நிறைய விஷயம் இருக்குது. ஆனால் நம்ம இப்போ ரைட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக என்ன தேவை? பென்னு தேவை. அப்போ நம்ம எழுதிட்டுருக்கோம் அப்படின்னும் போது பெண்ணு தீர்ந்துருச்சுன்னா நம்மளோட கவனம் டக்குன்னு எங்கே போகும்? இன்னொரு பெண் எங்கே இருக்குது அப்படின்றத அதை நோக்கி மட்டும்தானே செலுத்தும். அப்போ நம்ம நனவு பரப்பில் இருக்க பல்வேறு தூண்டல்கள்னால் நிறைய விஷயம் இருக்கும் வீட்டில். ஆனால் அந்த ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் நம்மளோட தேவை என்ன? பெண்ணு. அதோடு இணைஞ்ச ஒன்றை தேர்ந்தெடுத்து, அதோடு இணைந்த ஒன்றை தேர்ந்தெடுத்துனா பெண்ணை தேர்ந்தெடுத்து புலன்காட்சி செயலுக்கு. புலன்காட்சினா அந்த இடத்துல நம்ம பார்க்கறது. புலன்னா 5 புலன்கள் இருக்கு இல்லைங்களா? அந்த 5 புலன்களில் ஏதாவது ஒரு காட்சி. இப்போ கண்ணால் நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அப்போ பார்த்து தானே பெண் எடுக்கிறோம். அப்போ அந்த இடத்துல புலன்காட்சி பெண்ணு செயல்படுது. சரி, அந்த இடத்துல புலன்காட்சியாக கண்ணு செயல்படுது. சரிங்களா? இதெல்லாம் ஆட்படுத்துவது, இதெல்லாம் ஒன்றிணையிறது தான் கவனித்தல். சரிங்களா? இதுவே இன்னொரு எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம்னா கவனித்தல் 5 புலன்களில் காதும் ஒரு புலன். அப்போ காது புலன்காட்சி வர்றதுன்னா இப்போ நம்ம வீடியோவை நீங்கள் கேட்டுட்ருப்பீங்க. உங்களை சுற்றி உங்கள் பசங்க பேசலாம், உங்கள் அப்பா அம்மா யார் வேணாலும் பேசலாம். அப்படி பேசிகிட்டு இருக்காங்கன்னா அந்த சவுண்டெல்லாம் நீங்கள் ஒதுக்கிட்டு இந்த வீடியோவை நீங்கள் கவனிக்கிறீங்கன்னா இது ஒரு கவனித்தலுக்கான ஒரு எக்ஸாம்பிள். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு கவனம் புலன்காட்சிக்கு ஒரு அடிப்படை. சரிங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கவனம் புலன்காட்சிக்கு அடிப்படை. இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே எழுதி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மக்டுக்களோட இந்த வரையறையும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின். ஒரு பொருளை தெளிவாக அறிய செய்யப்படும் முயற்சியே கவனம். ஒரு பொருளை தெளிவாக அறிய செய்யப்படும் முயற்சியே கவனம். கவனித்தலின் அடிப்படை எதுனா புலன்காட்சி. இதை நம்ம முன்னாடி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு கவனித்தலின் அடிப்படை. நெக்ஸ்ட்டு கவனித்தலின் அடிப்படை 3 விஷயம் இருக்குது. அது என்னென்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே புலன்காட்சி தான் வரும். புலன்காட்சி, உற்று நோக்கல், அனுபவித்தல். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இதில் கவன வீச்சு அப்படின்றதுக்கான வரையறை பார்ப்போம். ஒரு பார்வையில் மிக குறுகிய நேரத்தில் எத்தனை பொருட்களை அல்லது எத்தனை தூண்டல்களை ஒருவன் உணர்ந்து அறிகிறான் என்பதே அவனது கவன வீச்சு என்று வரையறுக்கப்படுகிறது. சரிங்களா? கவன வீச்சு அப்படின்றதுக்கான மீனிங் என்னென்னா நம்ம டக்குன்னு பார்க்கும்போது, அதாவது ஒரு குறிப்பிட்ட செகண்டில் எத்தனை பொருளை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம், எத்தனை தூண்டல்களை நம்ம உணர்கிறோம் அப்படின்றது தான் அவனோட கவன வீச்சு அப்படின்னு சொல்கிறாங்க.
முதிர்ச்சி அடைந்த ஒருவரின் கவனவீச்சு 6 அல்லது 7ஆக இருக்கும். இதை நான் உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸில் நான் கேட்டிருந்தேன். யாருமே பதில் சொல்லலை. ஒரே ஒருத்தவங்க மட்டும்தான் 6 to 7 செகண்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தீங்க. மற்றபடி யாருமே ஆன்சர் பண்ணல. அதனால தான் நான் மறுபடியும் இங்கேயே கொடுத்துட்டேன். சரிங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். முதிர்ச்சி அடைந்த ஒருவனின் கவனவீச்சு 6 அல்லது 7ஆக இருக்கும். நெக்ஸ்ட்டு கவனித்தல், கவனம் அப்படின்னா என்னன்றதை பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு கவனித்தல், கவனம். நம்ம கவனித்தல்னா என்னன்னு பார்த்தோம். இப்போ இந்த கவனம் இருக்குது இல்லைங்களா, இந்த கவனத்தை தீர்மானிக்கிறது 2 காரணி இருக்குது. அது என்னென்னா அகக்காரணி, புறக்காரணி. இந்த கவனத்தை பற்றி நம்ம டீட்டெயிலாக வீடியோ ஆல்ரெடி போட்டுட்டோம். அதனால தான் அது என்னன்ற விஷயத்தை மட்டும் நான் உங்களுக்கு ஷார்ட்டாக கொடுத்துருக்கேன். அகக்காரணி அப்படின்னா என்னென்னா கவனிக்கிறதுக்கு என்னென்ன அகக்காரணி தேவைப்படுது அப்படின்றத பார்க்கலாம். தேவை, ஆர்வம், மனநிலை, உடல்நிலை. அதாவது இந்த தேவை, ஆர்வம், மனநிலை, உடல்நிலை இது எல்லாமே நம்ம மனசுக்குள்ளேருந்து வர்றது தான். வேறு யாரும் வந்து புஷ் பண்ணியோ இது பண்ணுறதோ கிடையாது. சரிங்களா? நாம் ஒரு விஷயத்தை கவனிக்கிறோம்னா நமக்கு ஓன் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அதை நம்ம கவனிக்க போகிறோம். இதே கவனிக்கிறதுக்கு சில புறக்காரணிகளும் இருக்குது. அது என்னன்றதை பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து பொருந்தாததை தேர்ந்தெடுன்னு சொல்லி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நல்லா பார்த்துக்கோங்க. புதுமை, உருவ அளவு, மாற்றங்கள், வேறுபாடு, அசைவு, முழுமையான செயல் மற்றும் திரும்ப திரும்ப தோன்றுதல். இதெல்லாம் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். ஏதாவது ஒரு விஷயம் புதுமையாக இருந்துச்சுன்னா நம்மளோட கவனம் அதெல்லாம் புறக்காரணி. டக்குன்னு நம்ம கவனம் அங்கே திரும்பும். சின்னதாக இருக்குது, பெருசாக இருக்குது அப்படின்றதெல்லாமே இது படிக்கக்குள்ளே உங்களுக்கு புரியுது இல்லைங்களா? இதெல்லாம் நம்மளோட கவனத்தை ஈர்க்கிற புறக்காரணிகள். நெக்ஸ்ட்டு கவனத்தோட வகைகள். கவனம் 2 வகைப்படும். இச்சைக்குட்பட்ட அல்லது முயற்சிசார் கவனம். சரிங்களா? இச்சைக்குட்பட்ட அல்லது முயற்சிசார் கவனம், இச்சைக்கு உட்படாத அல்லது முயற்சியற்ற கவனம். இது நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டதுனால தான் இதை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்லலை. பட் இதெல்லாமே உங்களுக்கு ஈஸி தான். கவர்ச்சி அல்லது அக்கறை, இதை வந்து மறைமுக கவனம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மறைமுக கவனம்னா என்னென்னா கவர்ச்சி அல்லது அக்கறை, இதை வந்து மறைமுக கவனம்னு சொல்கிறாங்க. கவர்ச்சி செயல்படும் போது கவனம் தோன்றுகிறது. மக்டுக்கள், இந்த வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட். கவர்ச்சி செயல்படும் போது கவனம் தோன்றுகிறது சொன்னது யாருன்னா மக்டுக்கள். நெக்ஸ்ட்டு புலன்காட்சியை முறைப்படுத்தும் நியதிகள். இது ஒன்றுமே நம்ம தெளிவாக பார்த்துருந்தோம். முழுமை காட்சி விதி, அண்மை விதி, ஒப்புடைமை விதி, மூட்ட விதி, தொடர்ச்சி விதி. இது கண்டிப்பாக கேட்பாங்க. ஒரு சில எக்ஸாமில் ஃபிகர் கொடுத்துமே கேட்டிருக்காங்க. ப்ளஸ் முழுமை காட்சி விதிக்கான டெஃபினேஷன் அந்த மாதிரி கொடுத்துமே அது கேட்டிருக்காங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? கெஸ்டால்ட்டோட கொள்கைப்படி முழுமை காட்சி விதினா ஒரு ஃபிகர் இருக்கும், அது முழுமையாகவே இருக்காது. இந்த இடத்துல ஸ்கொயர், ஒரு சர்க்கிளு, இங்கே 2 ஸ்கொயரு, இங்கே ஒரு ட்ரையாங்கிளு, இந்த இடத்துல ஒரு ஆஃப் சர்க்கிள், இங்கே ஒரு ட்ரையாங்கிள், இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா இது நமக்கு டக்குன்னு பார்த்ததுமே என்ன தோணுவோம்? ஒரு உருவமாக தானே நம்ம மனசு கற்பனை பண்ணிக்கும். அதாவது நம்ம மூளை வந்துட்டு இது ஒரு முழுமையான உருவமாக, ஒரு மனித முகமாக கற்பனை பண்ணிக்கும் இல்லைங்களா? அதுதான் இதுக்கு பேர் முழுமை காட்சி விதி. நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிட்டதுனால தான் நான் இங்கே உங்களுக்கு ஃபிகர் மட்டும் போட்டு காட்டுறேன். சரிங்களா? அண்மை விதினா ஞாபகம் இருக்குங்களா? அண்மை விதிக்கான ஃபிகர் எப்படி இருக்கும்? இப்படி சில கோடுகள் இருக்கும். அண்மை விதிக்கு எக்ஸாம்பிள் எப்படி சொல்லியிருப்பாங்க? ஒருத்தவங்க வந்து ஒரே இடத்துல நெருக்கமாக ஒன்றா அமர்ந்திருக்காங்க அப்படின்னாக்க அவங்கெல்லாம் ஒரே குழு அப்படின்னு சொல்லி நம்ம மனசு கற்பனை பண்ணிக்குமா? அதே மாதிரி 12 செங்குத்தான கோடு நம்ம கண்ணு முன்னாடி இருந்துச்சுன்னா இது வந்து 3 தொகுதியாக இருக்குது, 4 தொகுதியாக இருக்குது அப்படின்றத நம்ம மனசு கேதர் பண்ணிக்குமா? அப்போ இது அண்மை விதியில் வந்துடும். நெக்ஸ்ட்டு ஒப்புடைமை விதி. ஒப்புடைமை விதினா இங்கே 3 ட்ரையாங்கிள் இருக்கும், அதுக்கப்புறம் 3 சர்க்கிள் இருக்கும், அப்புறம் இங்கே 3 ஸ்கொயர் இருக்கும். இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு இதோட உருவங்களோட ஒற்றுமையை வந்து நம்மளோட மனசு கிரகிச்சுக்கிறது. அதாவது பொருட்களோட உருவ ஒற்றுமைக்கு ஏற்ப அதை வந்து வகைப்படுத்தி அதாவது ஒரு குழுவாக எண்ணி நம்ம மனசு புலன்காட்சியாக உணர்றது. புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு மூட்டை விதி. மூட்டை விதினா லைன் ஜாயினே இருக்காது, இந்த மாதிரி இருக்கும், இந்த இடத்துல கேப் இருக்கும். ஆனால் இது ஒரு ட்ரையாங்கிள், இதுக்கு ஒரு ஷேப் இருக்குது அப்படின்றப்ப புரிஞ்சுக்கிறோம் இல்லைங்களா? இதுதான். நெக்ஸ்ட்டு தொடர்ச்சி விதி அப்படின்னா இப்படி டாட்டாக வச்சுட்டு போயிட்டே இருக்கும், தொடர்ந்து போயிட்டே இருக்கும். இதெல்லாம் சேர்ந்து ஒரே லைனு அப்படி நம்ம கற்பனை பண்ணிக்கிறது. அதாவது தொடர்ச்சி விதின்றது கோடானது ஒரு குறிப்பிட்ட திசையில் ஆரம்பித்து அதே திசையில் தொடரும் அப்படின்றத நமக்கு புரிய வைக்கிறது. இதை கொஷினாக கூட கேட்டிருக்காங்க. எப்படின்னா இந்த சினிமா படத்தில் இருக்கிற காட்சிகளை தனித்தனியாக படம் பிடிக்கப்பட்டு வினாடிக்கு 15 சட்டங்கள் அப்படின்னு வந்து ஒட்டப்படும் போது அங்கே வந்து அது தனித்தனியாக தெரியறதுக்கு பதிலாக தொடர்ச்சியான காட்சியாக தெரியுது. இங்கே எந்த விதி பயன்படுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டால் அது வந்து தொடர்ச்சி விதி. இது ஆல்ரெடி நம்ம டீட்டெயில் வீடியோ போட்டதுனால நான் உங்களுக்கு சொல்லலை, ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ரீகால் தான் பண்ணிவிட்டேன். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம்.
பியாஜே ப்ரூனர் அறிதிறன் வளர்ச்சி நிலைகள். ப்ரூனர் வந்துட்டு அமெரிக்க நாட்டை சேர்ந்தவர். இவர் வந்து குழந்தைகளோட வளர்ச்சி நிலையை, அதாவது அறிவு வளர்ச்சி நிலையை 3 நிலைகளாக விளக்கியிருக்காரு. செயல்படு நிலை, உருவக நிலை, குறியீட்டு நிலை. அதே மாதிரி பியாஜே இவர் வந்து ஸ்விஸ் நாட்டை சேர்ந்தவர். இவர் வந்து குழந்தைகளோட வளர்ச்சி நிலையை 4 நிலைகளாக சொல்லியிருக்காரு. என்னென்னா நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா ஷார்ட்டாக, அதே தான். புலன் இயக்க நிலை 0 to 2 வயசு. இது வந்து இந்த ஸ்டேஜில் வந்து குழந்தைங்க தான் வேறு, தன்னை சுற்றியுள்ள பொருட்கள் வேறு அப்படின்றத புரிஞ்சுக்கிற ஸ்டேஜ் இது. செயலுக்கு முற்பட்ட நிலைனா 2லேருந்து 7 வயசு. பருப்பொருள் நிலை வந்து 7 to 11 வயசு. கருத்தியல் நிலை 12 வயசுக்கு மேலே. இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு கற்பனையின் வகை. கற்பனை திறன் வந்து 2 வகைப்படும் சொல்கிறாங்க. கற்பனை திறனை அளவிடுற கருவிக்கு பேர் என்ன, அதாவது அந்த சோதனை பேர் என்னென்னா வில்புல் சோதனை அப்படின்னு சொல்கிறாங்க. வில்புல் சோதனை. நெக்ஸ்ட்டு இது இம்பார்ட்டன்ட், வாட்சனோடது. இது இம்பார்ட்டண்டான ஒரு வரையறைன்னு சொல்லலாம். சிந்தனை என்பது நமக்குள் எழும் பேச்சு அப்படின்னு சொன்னது யாருன்னா வாட்சன். 1924 சொல்லியிருக்காரு. இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஷின். நெக்ஸ்ட்டு மொழியும் சிந்தித்தலும் தனியான 2 வேறுபாட்டு காரணிகள், அதாவது வேறுபட்ட காரணிகள் அப்படின்னு சொன்னது வைகாட்ஸ்கி. மொழியும் சிந்தித்தலும் தனியான 2 வேறுபட்ட காரணிகள் அப்படின்னு சொன்னது வைகாட்ஸ்கி. சரிங்களா? இதில் இம்பார்ட்டண்டாக ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு யூனிட் 3ல் நான் கொடுக்கல, அது என்னன்றதை சொல்லிடுறேன். என்னென்னா கவனித்தலின் உளவியல் அடிப்படையில் பற்றிய 3 கோட்பாடுகள் இருக்குது. அந்த 3 கோட்பாடுகளும் இம்பார்ட்டன்ட். அது என்னென்னா தேர்வு செய்தல் கோட்பாடு. கோட்பாடை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தேர்வு செய்தல் கோட்பாடு, ஹப் அப்படின்றவரோட கோட்பாடு, நெக்ஸ்ட்டு பிராட்பெண்ட் அப்படின்றவரோட கோட்பாடு. ஜஸ்ட் இந்த கோட்பாடு பேரை எழுதி வச்சுக்கிட்டு சைடில் நான் சொல்கிறத மட்டும் ஒரு ஹிண்ட் மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. தேர்வு செய்தல் கோட்பாடு அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, நம்மளோட 5 புலன்கள் இருக்குது இல்லைங்களா, கண்ணு, காது, மூக்கு, இந்த மாதிரிலாம் வருது இல்லைங்களா. இந்த 5 புலன்கள் அதுங்க வந்து பார்க்குற கேட்குற விஷயத்தை வந்து இந்த தகவல்களை எல்லாத்தையும் நம்ம மூளைக்கு அனுப்பும். இந்த மூளை வந்து என்ன பண்ணுன்னா எல்லா விஷயத்தையும் ஒரே டைம்லேயே அதால் கவனிக்க முடியாது. அது என்ன பண்ணுன்னா அதுக்கு என்ன வேணுமோ, மூளைக்கு என்ன விஷயம் வேணுமோ அதை மட்டும் சேகமிச்சு அந்த தகவல்களை மட்டும் தேர்வு செஞ்சு மற்றது எல்லாத்தையும் தவிர்த்துருது. புரியுதுங்களா? இதுக்கு பேர் தான் தேர்வு செய்தல் கோட்பாடு, STA அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தேர்வு செய்தல் கோட்பாடுனா வேறு ஒன்றும் இல்லை, நம்ம 5 புலன்களில் நம்ம பார்க்குற கேட்குற விஷயத்த நம்ம மூளைக்கு செலுத்தும். மூளை வந்து தனக்கு எது தேவையோ அதை மட்டும்தான் தேர்வு செய்யும், மற்றது எல்லாத்தையும் அதை வந்து ஒமிட் பண்ணிடும். சரிங்களா? இதுதான் இதுக்கு பேர் தேர்வு செய்தல் கோட்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இது கவனித்தலோட கோட்பாடுகள் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது. 2வது வந்துட்டு ஹப் அப்படின்றவரோட கோட்பாடு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன்னா இதை கேட்டிருக்காங்க. டொனால்ட் ஹப் அவரோட பேர். இந்த அறிஞர் வந்து கவனித்தலுக்கு பின்னால் மூளையோட நரம்பு மண்டல செயல்பாட்டை விளக்குனவர். சரிங்களா? கவனித்தலில் மூளையின் நரம்பு மண்டல செயல்பாட்டை விளக்கியவர் யார் அப்படின்னு கேட்டால் ஹப். இவர் என்ன சொல்கிறாருன்னா, நாம் வந்து ஒரு பொருளை தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டே இருக்கோம்னா நம்ம மூளையில் இருக்கிற நரம்பு செல்கள்லாம் என்ன பண்ணுமா, ஒன்றோடு ஒன்று இணைஞ்சு ஒரு நரம்பு வளையத்தை உருவாக்குமா. சரிங்களா? இதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை கவனிக்கக்குள்ள மூளை வந்து கொஞ்சம் கஷ்டப்படும். ஆனால் அதையே மீண்டும் மீண்டும் கவனிச்சுட்டே இருக்கும்போது அது வந்து அந்த நரம்பு வளையம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காயிரும், அப்புறம் அந்த விஷயம் ஈஸியாகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம புக்கில் இதை வந்து கொஞ்சம் குழப்புற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பட் இதில் என்ன விஷயன்றதை நான் உங்களுக்கு சிம்பிளாக சொன்னால் உங்களுக்கு புரியும். என்னென்னா, இப்போ முதல்ல சைக்காலஜி நீங்கள் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்க மாதிரி தானே இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் முதல்ல நம்ம பார்க்கக்குள்ள கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் அதுவே மறுபடியும் செய்யும்போது நம்ம நரம்பு வளையம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகிடுது அப்படின்னு சொல்லிட்டு ஹப்பு சொல்கிறாரு. அதுதான் இங்கே விஷயமே. சரிங்களா? அப்போ ஃபஸ்ட்டு டைம் பார்க்கக்குள்ள கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை நம்ம மறுபடியும் செய்யும்குள்ளே அது ஈஸியாக்கிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஹப்பு சொல்கிறாரு. இதுதான் ஹப்போட கோட்பாடு. சரிங்களா? அடுத்தது யாரோடதுன்னா பிராட்பெண்டோட கோட்பாடு. அது என்னன்னா, மூளை வந்து ஒரு வடிகட்டி மாதிரி செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிராட்பெண்ட் சொல்கிறாரு. இவரோட கோட்பாடு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாகவே இருக்கும். இவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம சுற்றி நிறையா விஷயம் நடக்குது, அது ஒரே சமயத்திலேயே எல்லாமே நம்ம மூளையை நோக்கி வரும். ஆனால் அந்த மூளை என்ன பண்ணுதுன்னா அதை எல்லாத்தையும் அப்படியே ஃபில்டர் பண்ணிவிடுமா. எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணிவிட்டு தேவையான விஷயத்தை எல்லாத்தையும் தூக்கி கடாசிட்டு முக்கியமான ஒரு விஷயத்தை மட்டும், அதுக்கு தேவையான விஷயத்தை மட்டும், அந்த தகவல்களை மட்டும் மூளைக்குள்ளார போக அனுமதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிம்பிளாக எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா, இப்போ நம்ம கிச்சனில் டீ வடிகட்டுறது இருக்கு இல்லைங்களா, டீ ஃபில்டர், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் வந்து நம்ம ஃபில்டர் பண்ணும்போது என்ன பண்ணும், அதில் இருக்கிற தூசு, அந்த டீ பவுடர், அது எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணிவிட்டு அந்த டீயை மட்டும்தானே கீழே விடும். அதே மாதிரி தான் நம்ம
நம்ம கவனப்பரப்பில் இருக்கிற தேவையில்லாத விஷயத்தெல்லாம் அதை தூக்கி கடைசிட்டு எது நம்ம மூளைக்குள்ளே செலுத்தணுமோ எது நம்ம ஞாபகம் வச்சுக்கணுமோ அதை மட்டும்தான் நம்ம மூளைக்குள்ளே அனுமதிக்கும் அப்படின்னு யார் சொல்கிறாங்கன்னா பிராட்மேன் சொல்கிறாரு. சரிங்களா? இந்த கோட்பாடு என்னன்றதை ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கவனித்தலின் 3 கோட்பாடுகள் எது? தேர்வு செய்தல் கோட்பாடு, ஹப் என்பவரோட கோட்பாடு, பிராட்மேனோட கோட்பாடு. இது 3ம் எதை சொல்லுது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா கவனித்தலை பற்றி சொல்லுது. சரிங்களா? இவங்க பேர் உங்களுக்கு தேவை. தேர்வு செய்தல் கோட்பாடுக்கு நேம் கொடுக்கல, பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஹப்பு, பிராட்மேன் இவங்க 2 பேரும் முக்கியம். ஏன்னா இவங்க எதை பற்றி சொல்லியிருக்காங்கன்னு கேட்டாங்கன்னா கவனித்தல். இப்படி தான் கொஸ்டின் கேட்பாங்க. புரியுதுங்களா? இந்த எக்ஸ்ட்ரா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது ஞாபகம் இருக்கணும் அப்படின்றதுக்காக. நெக்ஸ்ட்டு 4th யூனிட் பார்க்கலாங்களா? 4th யூனிட் சமூகவியல்பு, மனவெழுச்சி மற்றும் ஒழுக்க வளர்ச்சி. இதில் அதிகமாக நம்ம கொஸ்டின் எதில் கேட்பாங்கன்னா சமூக வளர்ச்சி அப்புறம் மனவெழுச்சி இதை பற்றின கேள்விகள் அதிகமாக வரும். சமூக வளர்ச்சி அப்படின்னா என்னென்னா, அதாவது சமூகவியல்பு மாற்றம் அப்படின்றது என்னன்னு தெரியணும். ஒரு குழந்தை தான் பிறந்து வளரும் சமூகத்தின் கலாச்சாரம், நெறிமுறைகள் மற்றும் பழக்க வழக்கங்களை ஏற்றுக்கொண்டு அச்சமூகத்தின் அங்கத்தினராக தன்னை மாற்றிக்கொள்ளும் செயல்முறையே சமூகவியல்பு. அதாவது சமூகவியல்பு மாற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை படிக்கக்குள்ளேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கு இல்லைங்களா? சமூகவியல்பு மாற்றம்னா ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தை அந்த சமூகத்தோட கலாச்சாரம், அதில் என்னென்ன நெறிமுறைகள் இருக்குது அப்படின்றது எல்லாத்தையும், அவங்களோட பழக்க வழக்கம் என்ன, இப்போ நமக்குன்னு தமிழுக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்கு இல்லைங்களா? அதெல்லாம் அந்த குழந்தைங்க பிறந்ததும் அதெல்லாம் ஏற்றுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த சமூகத்தில் தானும் ஒரு அங்கத்தினர், நானும் ஒரு உறுப்பினர் தான், தமிழ் சமூகத்தில் நானும் ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை தானே இணைச்சிக்கிட்டு அதுக்கு அந்த செயல்முறைக்கு தகுந்த மாதிரி வளர்ந்து வர்றது தான் சமூகவியல்பு மாற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு குழந்தைகளிடம் சமூகவியல்பு வளர்ச்சியை ஏற்படுத்துதல். இதுக்கு பேர் என்னென்னா சமூக நெறிப்படுத்தும் செயல்முறை. இந்த மனவெழுச்சி வளர்ச்சி இது இம்பார்ட்டன்ட். மனவெழுச்சி அதாவது எமோஷன் அப்படின்ற ஆங்கில சொல் மோவர் என்ற லத்தீன் மொழி சொல்லிருந்து உருவாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு பொருள் என்னென்னா கிளர்ச்சியூட்டப்பட்ட நிலை. என்னது? கிளர்ச்சியூட்டப்பட்ட நிலை. மனவெழுச்சி அதாவது இந்த லத்தீன் மொழி சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டாங்கன்னா கிளர்ச்சியூட்டப்பட்ட நிலை. இதில் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மனவெழுச்சி நீட்சி. மனவெழுச்சி நீட்சி அப்படின்னா என்னன்னு கண்டிப்பாக கேட்பாங்க. ஒரு மனவெழுச்சி அது எழுதுவதற்கான காரணம் மறைந்த பின்னும் தொடர்ந்து செயல்படுகிறது. இதுக்கு பேர் மனவெழுச்சி நீட்சி. அதாவது ஒரு மனவெழுச்சி, இப்போ ஒரு ஃபிலிம் பார்த்துட்டு வரோம்னா அந்த ஃபிலிம் அந்த ஃபிலிமோட இது அந்த படத்தை முடிச்சுட்டு வெளியே வரக்குள்ளே நமக்கு முடிஞ்சிடாது. அதோட தாக்கம் ரொம்ப சேடான ஃபிலிமாக இருக்கட்டும், இல்லை ரொம்ப காமெடியான ஃபிலிமாக இருக்கட்டும், அந்த ஃபிலிம் எப்படி இருந்துச்சோ அதோட தன்மை நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் கொஞ்சம் நேரம் நீடிக்கும் இல்லைங்களா? இதுக்கு பேர் தான் மனவெழுச்சி நீட்சி. அது அந்த இடத்துல நம்ம அழுகையாகட்டும், சிரிப்பாகட்டும், சந்தோஷமாகட்டும், எந்த ஒரு மனவெழுச்சி ஆகட்டும், அந்த தியேட்டரை விட்டு வெளியே கொஞ்சம் நேரம் நீடிக்குது இல்லைங்களா? இதுக்கு பேர் தான் மனவெழுச்சி நீட்சி. மனவெழுச்சி நுண்ணறிவு ஜாக் மேயர் பீட்டர் ஸ்லோவே. அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மனவெழுச்சி நுண்ணறிவு அப்படின்றது சமூக நுண்ணறிவின் ஒரு உள்ளங்கம். இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மனவெழுச்சி நுண்ணறிவு அப்படின்றது சமூக நுண்ணறிவோட ஒரு உள்ளங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. தமது மற்றும் பிறரது உணர்வுகள், மனவெழுச்சிகள் ஆகியவற்றை கண்டறிந்து முறைப்படுத்தும் அறிவை பெற்றிருப்பதோடு அவற்றை தனது சிந்தனைகளையும் செயல்களையும் நெறிப்படுத்தி மேம்படுத்தி கொள்வதற்கு பயன்படும் ஆற்றலை பெற்றிருப்பதே மனவெழுச்சி நுண்ணறிவாகும். இதை ஜஸ்ட்டு நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இவ்வளோ பெருசு நீங்கள் எழுதணுமா அப்படின்றத தாண்டி இதை நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா இதுக்கான நோட்ஸ் எழுத தேவையில்ல. ஏன்னா நிறையா நோட்ஸ் எழுதுகிற மாதிரி இருக்குன்னு ஃபீல் பண்ணுவீங்க இல்லைங்களா? அதுக்காக சொல்ல வரேன். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம எரிக்சனை பற்றி ஒரு தனி வீடியோவே போட்டு டெஸ்ட் எழுதிட்டோம். அதனால் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்லலை. எரிக்சனோட சமூக உளவியல் கோட்பாடு நீங்கள் டெஸ்ட்டும் எழுதிருக்கீங்க. கிட்டத்தட்ட ஒரு 3000 மெம்பர்ஸ் பக்கமாக அதை பார்த்துருக்கீங்க. இதெல்லாம் மறந்துடாதீங்க. இவரோட 8 நிலைகளை சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்த 8 நிலைகளை ஒரு கிளான்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒழுக்க வளர்ச்சி. இதை நிறையா டைம் ரிப்பீட்டட் கொஷின் சொல்லலாம். ஒழுக்க வளர்ச்சி கோட்பாட்டை பரவலாக்கியவர் யாருன்னா கோல்பர்க். இவர் எப்படி இந்த கோல்பர்க் இம்பார்ட்டனோ அதே மாதிரி எரிக்சனும் இம்பார்ட்டன்ட். சரிங்களா? எரிக்சனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடிக்கடி கேட்பாங்க. எரிக்சனோடது மனிதனின் சமூக பண்புகளின் வளர்ச்சியை எத்தனை நிலைகளாக பிரிச்சிருக்காங்கன்னுலாம் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. நல்லா பார்த்துக்கோங்க. கோல்பர்க் 3 நிலையை சொல்லியிருக்காரு, 6 படிநிலைகளையும் சொல்லியிருக்காரு. அது என்னன்றதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
மரபுக்கு முற்பட்ட நிலை இது வந்து வயசு 4லேருந்து 10ன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து 2 படி இருக்குது. என்னென்னா படி 1 தண்டனை மற்றும் கீழ்ப்படிதல். அப்போ படி 2 தனிநபர் வாதம் மற்றும் பரிமாற்றம். அதே போல் நிலை 2 மரபு நிலை, அதாவது வயசு வந்து 10லேருந்து 13. இதுக்கு படி என்னென்னா நற்பண்பு மற்றும் இணக்க நோக்கு நிலை, நல்ல பிள்ளை அப்படின்ற பேர் வாங்கிறது. இதே படி 4 என்ன சொல்கிறாங்கன்னா சமூக ஒழுங்கு மற்றும் அதிகாரம். இதை ஜஸ்ட்டு நீங்கள் பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். இதில் கொஷின்ஸ் வந்து நிலை தான் முக்கியம். அதாவது மரபு நிலை, மரபுக்கு முந்தைய நிலை, மரபு நிலை, மரபுக்கு பிற்பட்ட நிலை, இந்த 3 ஸ்டேஜ் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. வயசோட வயசு வந்து மரபுக்கு பிற்பட்ட நிலை வந்து வயசு வந்து 13 சொல்கிறாங்க. இதில் படி 5 சமூக ஒப்பந்தம் மற்றும் தனிநபர் உரிமைகள். படி 6னா உலகளாவிய நெறிமுறைகள், மனசாட்சி. இந்த படியெல்லாம் நமக்கு அதிகமாக கேட்க மாட்டாங்க, நிலைகள் தான் கேட்குறாங்க, அதனால் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 5th யூனிட் வந்து கற்றல். கற்றல் அப்படின்னா அது 2 விஷயம் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு என்னென்னா நம்மளோட அனுபவங்கள்லேருந்து நாம் பெற படிப்பு, அதுக்கு பேர் கற்றல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா மனித நடத்தைக்கு அடிப்படையாக விளங்குறது கற்றல் அப்படின்னு சொல்கிறாங்க. கற்றல் வளைகோடு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு முறை அந்த கற்றல் வளைகோடு ஓஏ அந்த மாதிரிலாம் இருக்கும், அதை கொடுத்து இதோட விளைவு என்னன்னு கேட்டிருக்காங்க. அதை நான் பின்னாடி சொல்கிறேன். கற்றல் வளைகோடு, கற்றல் வளைகோட்டினை கற்றல் பாதை அல்லது கற்றல் பயிற்சி என்று அழைக்கலாம். அதாவது கற்றல் பாதை, கற்றல் பயிற்சி, இதுக்கு பேர் தான் கற்றல் வளைகோடு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து எஸ் அமைப்பு, அந்த அமைப்பில் இருக்கும். கற்றல் வளைகோட்டோட படிநிலைகளை இங்கே கொடுத்துருக்காங்க. எஸ் வடிவ கற்றல் வளைகோட்டில் 6 முக்கிய நிலைகள் இருக்குது. இந்த நிலைகளை தான் ஒரு முறை பிசினா என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சரிங்களா, இது நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி தான் கற்றல் வளைகோடு சொல்கிறாங்க. இதில் வந்து ஓஏ அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இது வந்து ஆரம்ப சுணக்கம். ஆரம்ப சுணக்கம் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு மாணவன் 10th முடிச்சுட்டு 11th வரான்னு வச்சுக்கோங்க. அவன் வந்து பயாலஜி படிக்கலாம், இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கலாம். புதுசாக அவனை படிக்க வருவான்ல, அவனை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஓஏ அப்படின்றது ஆரம்ப சுணக்கம். அதாவது கற்பவர், அதாவது அந்த மாணவர் வந்து அந்த காரியத்தை பற்றி அவங்களுக்கு எந்த ஒரு பரிச்சயமும் இல்லாமல் இருக்கிறது, அந்த படிக்கிற விஷயத்துக்கு அவன் தன்னைத்தானே தயார் பண்ணிக்காமல் இருக்கிறது, அதை தான் இந்த ஓஏ சொல்கிறாங்க. அப்போ அவனோடது வந்து சுணக்கமாக இருக்கும், ஆரம்பத்தில் அவனுக்கு சுணக்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஏபி. ஏபின்னா பலன் அதிகரிப்பு. இந்த இடத்துல ஏ இருக்குங்களா, இது பி, இது சி, இது டி, இது இ, இது எஃப். சரிங்களா, அப்போ ஓஏல வந்து அவனுக்கு வந்து ஆரம்பத்தில் சுணக்கமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு எப்படி இருக்கும், ஏபி. இது ஏ சொன்னனா, இப்போ இந்த ஏபி எப்படி இருக்குன்னா கொஞ்சம் அதிகரிக்கும். கற்றலில் வந்து கணிசமான நேரம் அவன் செலவு பண்ணும்போது, அதாவது கணிசமாக ஒரு டைம் அவன் ஸ்பெண்ட் பண்ணும்போது, அவனோட பயிற்சி இதெல்லாம் காரணமாக அந்த ஆரம்ப சுணக்கம் வந்து கொஞ்சம் மாறி அந்த விஷயம் வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகுது. கொஞ்சம் சுலபமாக கொஞ்சம் வேகமாக முன்னேறுறது. சரிங்களா, கொஞ்சம், அதாவது அந்த சப்ஜெக்ட்னா என்ன அப்படின்ற அந்த நாலேஜ் அவனுக்கு வர ஆரம்பிக்கும். அப்போ அது ஏபி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஏபினா பலன் அதிகரிப்பு. பிசின்றது தேக்க நிலை. தேக்க நிலைனா நம்ம அதே விஷயத்தை அவன் தொடர்ந்து படிச்சுட்டு இருக்கக்குள்ள அந்த இடத்துல அவனுக்கு லைட்டாக கொஞ்சம் தேக்க நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து கற்றலில் அதிகமாக பலன் இல்லாமல், ஏற்றமும் இல்லாமல், இறக்கமும் இல்லாமல், அதாவது அவன் அப்போ மேலேயும் போகாமல் கீழேயும் போகாமல் ஒரு நடுநிலையில் இருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அதுக்கு பேர் பிசி. சரிங்களா, அதாவது பயிற்சி அதிகரிக்கிறதுனால தேர்ச்சி நிலையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் அந்த இடத்துல வந்து ஒரு நார்மலாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் ஏற்படுது. சரிங்களா, இதுக்கு பேர் தேக்க நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சிடி. சிடினா என்னென்னா சீரான முன்னேற்றம். இதெல்லாம் கற்றலில் ஒரு மாணவனுக்கு எப்படி ஏற்படும்ன்றதை தான் கொடுத்துருக்காங்க. சீரான முன்னேற்றம் அப்படின்னா அந்த தேக்க நிலையில் அவன் வந்து மனம் தளராமல் மறுபடியும் படித்தானா, பயிற்சியில் ஈடுபடும் போது சீரான முன்னேற்றம் தொடர்ந்து ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதுதான் சிடி. நெக்ஸ்ட்டு டிஇ. டிஇ என்னதுன்னா உச்ச அடைவுனா சீரான முன்னேற்றத்துக்கு அடுத்தது என்ன வரும், ஒரு உச்சம் வரும் இல்லைங்களா, அவன் ஒரு நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுற நிலைமைக்கு அவன் வந்துடுவான். இது வந்து நபருக்கு நபர் கொஞ்சம் மாறுபடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏபிசிடியே தெரியாத ஒரு குழந்தை ஸ்கூலில் போய் சேர்த்துட்டோம்னா கொஞ்சமாக படித்து ஃபைனலாக ஏபிசிடி கற்றுக்கிற லெவலுக்கு வரும் இல்லைங்களா. ஆனால் எல்லா குழந்தைங்களுக்கும் அந்த ஐக்கியம் இருக்குமா, ஒரு குழந்தை நடுவில் வந்து இஎம்எஸ் பண்ணிடலாம், எஃப்எம்எஸ் பண்ணிடலாம், ஒரு குழந்தை டாப்பில் படிச்சுட்டு போகலாம். அதுதான் அப்போ உச்சநிலையில் நபருக்கு நபர் வந்து கொஞ்சம் மாறுபாடு இருக்கும்.
இந்த உச்சநிலை அடைஞ்சிச்சுன்னா மறுபடியும் வந்து இந்த உச்சத்தை அடைஞ்சதுக்கப்புறம் தளர்வு ஏற்பட்டு தேர்ச்சி நிலை வந்து படிப்படியாக குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இஎஃப், தளர்வு அல்லது வீழ்ச்சி. இந்த எஸ் படிவ கற்றல் வளையக்கோட்டில் இந்த 6 முக்கிய நிலைகளும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா ஒரே ஒரு டைம் கேட்டிருக்காங்க. சிடி பிசி இந்த மாதிரி கொடுத்துட்டு இதோட வந்து மீனிங் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதனால தான் நான் உங்களுக்கு ஃபிகர் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். சரிங்களா, நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஏன்னா இம்பார்ட்டன்ட் எதையும் மிஸ் பண்ணிடக்கூடாதுல்ல, அதுக்காக. கற்றல் கோட்பாடுகளில் கற்றல் மாற்றம்னா என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஒரு கற்றல் நிகழ்வில் பெறப்பட்ட அறிவு, செய்திறன்கள், பழக்கங்கள், மனப்பான்மை போன்ற எந்த ஒரு அனுபவக்கூறும் பெரிதோர் கற்றல் நிகழ்வுக்கு எடுத்து செல்லப்பட்டு தாக்கத்தை ஏற்படுத்துவதே கற்றல் மாற்றம். இந்த ஸ்டேட்மெண்ட் படிக்கக்குள்ள என்னடா இப்படியெல்லாமா ஸ்டேட்மெண்ட்டு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணலாம். நான் சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கற்றல் மாற்றம்னா என்னென்னா, நம்ம வந்து ஏற்கனவே கற்றுக்கிட்ட ஒரு விஷயம், ஒரு அனுபவம் இன்னொரு விஷயம் புதுசாக கற்றுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சுன்னா அதுக்கு பேர் கற்றல் மாற்றம். என்னென்னா, நம்ம புக்லேயே கூட இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. நம்ம சைக்கிள் ஓட்ட பழகிட்டோம்னா, சைக்கிள் ஓட்ட பழகக்குள்ளே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம சைக்கிள் ஓட்டி நல்லா பழகிட்டோம்னா பைக் ஓட்டும்போது அது நமக்கு ஈஸியாக கை கொடுக்கும்ல. ஏற்கனவே நம்ம அனுபவித்த ஒரு கற்றல் மாற்றம் இன்னொரு விஷயத்துக்கு புதுசாக கற்றுக்கிற விஷயத்துக்கு ஹெல்ப் பண்ணுச்சுன்னா இதுக்கு பேர் தான் கற்றல் மாற்றம். சைக்கிள் ஓட்டுறது பைக் ஓட்ட ஹெல்ப் பண்ணுச்சுன்னா அந்த கற்றல் மாற்றம் சூப்பர், அதுதான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, இந்த கற்றல் மாற்றத்தில் 3 வகைகள் இருக்குது. என்னென்னா, நேரடி கற்றல் மாற்றம், எதிர்மறை கற்றல் மாற்றம், சூனிய கற்றல் மாற்றம். சரிங்களா, இந்த 3 வகைகள் இருக்குது. என்ன பார்க்க போகிறோம்னா, பேக்லியோட குறிக்கோள் கோட்பாடு. நாம் கையாளுற முறைகள் குறிக்கோள்கள் நிலைக்கு உயர்த்தினால் நாம் எதை கற்க தொடங்கினாலும் அது நமக்கு பயன்படும். இது சொன்னது யாருன்னா பேக்லி. சரிங்களா, இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, நினைவு வீச்சை அளந்தறியும் கருவி. நாம் இதுக்கு முன்னாடி கவன வீச்சை அளந்தறியும் கருவி பார்த்தோம். நினைவு வீச்சை அளந்தறியும் கருவி நினைவு உருளை, அதாவது மெமரி ட்ரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா டாலன்பர்க் உருவாக்கிய நினைவு வீச்சு கருவி. இது எப்படி கொஸ்டினில் கேட்பாங்கன்னா, நினைவு வீச்சு கருவியை உருவாக்கியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா டாலன்பர்க். நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கேட்கறதுக்கு வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா அடிக்கடி கேட்டது எல்லாமே கவன வீச்சறிய கருவி அதை தான் கேட்டிருக்காங்க, நினைவை பற்றி கேட்கல. அப்போ கேட்டாங்கனாலும் நமக்கு தெரியணும், அதனால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, மறத்தல் சோதனை. இது இம்பார்ட்டன்ட். எபிகாம்ஸ், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவர் வந்து ஒரு விஷயம் ஒருத்தவங்களுக்கு மறக்குதுன்னா அது எப்படி மறக்குது அப்படின்றத அளவுகோலில் சொன்னவர் யாருன்னா இந்த எபிகாம்ஸ். சரிங்களா, அதாவது இது வந்து முடித்தல் சோதனைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் சோதனைப்படி நம்ம ஒரு விஷயம் கற்றுக்குறோன்னு வச்சுக்கோங்க. அதாவது ஒரு கிளாஸ் நடக்குது அப்படின்னா அந்த கிளாஸ் முடிஞ்ச 1 மணி நேரத்தில் 1/2 பங்கு வந்து மறந்துடுமா. 1 மணி நேரத்துலேயே பாதி விஷயம் மறந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. 8 மணி நேரத்தில் 3ல் 2 பங்கு மறந்து போயிடுமா. அதே ஒரு வாரத்தில் 5ல் 4 பங்கு மறந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இந்த எபிகாம்ஸோட சோதனை மறத்தல் சோதனையை சொன்னது இவர். இதை வந்து முடித்தல் சோதனைன்னு சொல்லுவாங்க. இந்த டைமை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, எஸ்டிஎம் எல்டிஎம்னா என்ன, ஒன்றும் இல்லை, ஷார்ட் டேர்ம் மெமரி, லாங் டேர்ம் மெமரி. இதெல்லாம் கொஷினில் நமக்கு கொடுத்தாவே ஈஸியாக பண்ண முடியும். ரொம்ப ஹார்டாக கேட்க மாட்டாங்க, இதெல்லாம் ஈஸியாக தான் கேட்பாங்க. இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா SQ3R. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வந்து நிறையா டைம் கேட்டிருக்காங்க. நம்ம எதை படிக்கணுன்னாலும் இப்போ இது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லை, நமக்குமே நம்ம எதை படிக்கிறதுக்கும் எந்த முறை சிறந்ததுன்னா SQ3R மெத்தடு தான் சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, SQ3R மெத்தட். எஸ்ன்றது என்னென்னா சர்வே, நோட்டம் விடுதல் அப்படின்னு அர்த்தம் தமிழில். சர்வே நீங்கள் இங்கிலீஷ்லேயே பார்த்து வச்சுக்கோங்க, தமிழில் பார்க்குறத விட இங்கிலீஷில் பார்த்து வச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட். எஸ்ன்றது சர்வே, Qன்றது கொஷினிங், 3R. இந்த 3Rனா என்னென்னா ரிப்பீட், ரிவ்யூ, ரிசைட், ரிப்பீட், ரிவ்யூ. அதாவது 3R. வாய் விட்டு பொதுவாக படித்தல், பலமுறை திரும்ப கற்றல், மீள்பார்வை. நாம் ஒரு விஷயம் புதுசாக படிக்கிறோம் அப்படின்னா எடுத்த உடனே ஃபஸ்ட்டு அந்த எடுத்த உடனே எப்படி படிக்கணும்னு சொல்கிறாங்க. நோட்டம் விடுதல்னா ஒன்றும் இல்லை, அந்த புக்குக்குள்ளே என்னென்ன கொடுத்துருக்காங்க, என்னென்ன விஷயம் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு மெமரி பண்ணாமல் ஜஸ்ட்டு அந்த லெசனை ஃபுல்லாக ரீட் அவுட் பண்ணணும். சரிங்களா, ரீட் அவுட் பண்ணிவிட்டு கொஷின் இது எப்படி வந்துச்சு, ஏன் வந்துச்சு அப்படின்னு நம்மளே கொஷின் கேட்டு அந்த விஷயத்தை நல்லா உள்வாங்கிக்கணும். நெக்ஸ்ட்டு 3R. வாய் விட்டு பொதுவாக படித்தல், படித்ததையே மறுபடியும் ரிப்பீட்டாக படிக்கிறது, மீள்பார்வை. நம்ம படித்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்னெல்லாம் படித்தோம் அப்படின்றத மீள்பார்வை பண்ணுறது. சரிங்களா, இதுதான் நல்லா படிக்கிற மெத்தடு அப்படின்னு சொல்கிறாங்க.
இதோட யூனிட் 5 முடியுது. என்ன மேம் யூனிட் 5 ரொம்ப கம்மியாக இருக்கே அப்படின்ற கொஷின் உங்களுக்குள்ளே வரலாம். யூனிட் 5ல் இதை தாண்டி ஒரு பெரிய ஹீரோ இருக்கார் சரிங்களா. அந்த ஹீரோவிலேருந்து தான் கொஷினையே அதிகமாக எடுக்கிறாங்க. அந்த ஹீரோ யாருன்னு நான் சொல்கிறேன். தூண்டல் துலங்கல் கோட்பாடுகள். உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா தூண்டல் துலங்கல் கோட்பாடுகள். இது கற்றல் கோட்பாடுகளுக்கு கீழே வரும். தூண்டல் துலங்கல் தொடர்பு கோட்பாடுகள் அதுக்கு கீழே யார் வருவாங்கன்னா தார்டெக் வருவார், பாவ்லோ வருவார், ஸ்கின்னர் வருவார். அப்புறம் கற்றல் கோட்பாடுகளில் இன்னொன்று அறிவுப்புல கோட்பாடுகள், அதில் தான் கெஸ்டால்ட் வருவார் சரிங்களா. இவங்களை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக ஒரு பெரிய வீடியோ போட்டு ஒன்றுக்கும் எப்படி கொஷின் கேட்பாங்கன்னு ஓல்டு கொஷின் பேப்பரை வச்சே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் சரிங்களா. அந்த வீடியோ நிறைய பேர் பார்த்து டெஸ்ட் எழுதிருக்கீங்க. பார்க்காதவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தயவு செய்து அந்த வீடியோவை பார்த்துருங்க. ஏன்னா யூனிட் 5 அப்படின்னு எடுத்தாவே 3 to 4 கொஷின்ஸ் வந்துடுது. மினிமம் 3 கொஷின் கண்டிப்பாக வந்துடுது. அந்த 3 கொஷினில் ஒரு கொஷின் தூண்டல் துலங்கல் கோட்பாடுகளை பற்றி தான் கேட்குறாங்க சரிங்களா. தூண்டல் துலங்கல் கோட்பாடுகள் அறிவுப்புல கோட்பாடுகள்லேருந்து அது ஃபுல்லாக ஸ்டோரி தான். சூப்பராக இருக்கும், இன்ட்ரெஸ்டாக இருக்கும் சரிங்களா. அதை நீங்கள் சும்மா அந்த ஸ்டோரி கேட்டு வச்சுக்கிட்டாவே நீங்கள் ஈஸியாக ஒரு மார்க் எடுத்துடலாம். மற்றது இப்போ நான் கொடுத்துருக்கேன் இல்லைங்களா, இதுக்கு ரிலேட்டடாக தான் கொஷின்ஸ் கேட்பாங்க. அதனால் யூனிட் 5ன்னும் போது கற்றல் கோட்பாடுகள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த தூண்டல் துலங்கல் கோட்பாடுகள் ப்ளஸ் அறிவுப்புல கோட்பாடுகள் அதை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஏன்னா இதை பற்றிலாம் நம்ம டீட்டெயிலாக ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே நம்ம வீடியோ போட்டு டெஸ்ட்டும் வச்சுருக்கோம். நீங்கள் டெஸ்ட்டும் நிறைய பேர் எழுதிருக்கீங்க. அதனால தான் நான் அதெல்லாம் இது கூட இன்க்ளூட் பண்ணலை சரிங்களா. இன்றைக்கி யூனிட் 5ஓட இருக்கட்டும். இன்னும் யூனிட் 6லேருந்து 10 வரைக்கும் இருக்குது. நாம் அதை இன்னொரு நாள் பார்க்கலாம். இந்த யூனிட் 5 வரைக்கும் நோட்ஸ் எடுத்து நல்லா படித்து வச்சுக்கோங்க சரிங்களா. இந்த டெஸ்ட்டை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி, அதாவது இதை நீங்கள் இப்போ நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிறீங்க இல்லைங்களா, நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு ஜஸ்ட் படித்து வச்சுக்கோங்க. ஆனால் இதுக்கப்புறம் நம்ம அந்த சண்டே வரக்கூடிய டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் சரிங்களா. அந்த டெஸ்ட்டை நீங்கள் ஒரு மாடல் டெஸ்ட்டாக எடுத்துகிட்டு படிங்க. அப்படி நீங்கள் படிக்கிறது மூலமாக நீங்கள் இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ படிச்சிருக்கீங்க, எக்ஸாமுக்கு எப்படி அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்றத முன்னாடியே தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஏன்னா இன்னும் ஒரு 1 மந்த் இருக்குது. நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த 1 மந்தில் சரி பண்ணிக்கலாம். இந்த டைமே பாஸ் பண்ணணும் அப்படின்ற எண்ணத்தோடு படிங்க. இந்த டெட்லேயே நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜாலியாகிடும். நீங்கள் இது மறுபடியும் நெக்ஸ்ட் டைம் டெட்டுக்கெல்லாம் நீங்கள் எடுத்து போனீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு பேர்டன் ஆகிடும். அந்த பேர்டன் வேணாம். இந்த டைமே இங்கேயே இந்த சுமையை இறக்கி வச்சுட்டு, இது சுமை கிடையாது, நமக்கான ஒரு அங்கீகாரம், அதை இந்த இடத்துலையே நம்ம ஜெயிக்கணும், அதாவது இப்போ வரக்கூடிய தேர்வுலேயே நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு முழு முயற்சியோடு படிங்க. 6 மாதம் 7 மாதம் இழுத்துட்டு போகிறத ஒரே மாதத்துலேயே நான் முடித்து ஜெயிச்சு வெளியே வர்றது அப்படின்றது எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம். அதை நோக்கி செயல்படுங்க சரிங்களா. ஏதாவது டவுட்னா கமெண்ட்டில் கேளுங்க. மறக்காமல் ஒரு லைக் அண்ட் ஹைப் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா. நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். நன்றி.